மத்தேயு 21 அதிகாரம் 9 முதல் 14. Matthew chapter 21 verse 9 to 14 வாசியுங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த சம்பவத்தை நாம் எல்லாரும், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும் அதிகமாய் படித்து அறிந்து பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி, நாம் வாசித்த வேத பகுதி. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு முக்கியமான நாள் மாத்திரமல்ல, இயேசுவனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். This day has equal significance in the life of both us Christians and to the Lord Jesus Christ as well. மிக முக்கியமான நாள் அவருடைய வாழ்க்கையில். ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், இயேசுவானவர் பாடுபடும்படி அவர் எருசலேமுக்கு திரும்பி வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருந்தது. அவர் எருசலேமுக்கு திரும்பி வந்தால் அவர் பாவிகளுடைய கைகளினால் பிடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே போய் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டிய ஒரு பெரிய ஆபத்து அவருக்கு இருந்தது. அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், போக வேண்டாம். பேதுரு விசேஷமாய் சொன்னான், ஆண்டவரே இது வேண்டாம், ஆண்டவரே இந்த சிலுவை வேண்டாம், இந்த பாடு வேண்டாம், இந்த பாதை வேண்டாம் ஆண்டவரேன்னு தடுத்தான். ஆனால் இயேசுவோ, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய போஜனவுமாக இருக்கிறது, நான் எருசலேமுக்கு திரும்பி போகணும்னு சொல்லி தன்னுடைய முகத்தை எருசலேம் பக்கமாய் திருப்பினார். அவர் இந்த நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோமே இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து சரியாக 4 நாட்களில் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் சிலுவை மரத்திற்கு நேராய் பாடுகளுக்கும் இரத்தம் சிந்துதலுக்கும் இறுதியாக மரணத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பாதை தான் அவர் எருசலேமுக்கு நடந்து வந்த இந்த பயணம். இந்த நாள் அங்கே அவரோடு இருந்த சீஷர்கள் அதை அறியாமலே இருந்தார்கள். இது இவ்வளவு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. The disciples did not know, they were unaware of the significance of the entire event. இயேசு அங்கே திரும்ப செல்வதும் அங்கே நடந்த சம்பவங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், யோவான் 12 அதிகாரம் 16 வசனம், John 12:16 அதில் வாசிக்கிறோம், இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்தில் அறியவில்லை என்று வாசிக்கிறோம். இயேசு மகிமையடைந்த பின்புதான் இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும், அது முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இதில் இவ்வளோ முக்கியம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவம் இவ்வாறு நடக்கப் போகிறது என்று சொல்லி ஏறத்தாழ 400 முதல் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசி, அவர் தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தேவனுடைய வெளிப்படுத்தலால் இது எழுதி வைத்திருந்தார். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 9 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் திருவுளம் பற்றினார். The prophecy came years ago. ஆனால் அந்த பிரசன்ட் சீசனில், நிகழ்காலத்தில் வாழ்ந்த ஒரு சீசனு கூட தெரியல இது இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்ட ஒரு காரியம் தான் இங்கே நடக்குது அப்படின்னு தெரியல. பின்பு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம்.
நம்முடைய தேவன் யார் தெரியுமா? காலங்களையும் நிகழ்வுகளையும் ஏற்கனவே திட்டமிடுகிறவர். அல்லேலூயா. நமக்கு அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். நான் சொல்லுவேன், இந்த சகரியா தீர்க்கதரிசி ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த போது, தேவனுடைய வெளிப்படுத்தல் பெறும்போது கூட தான் உண்மையாகவே எதை பற்றி பேசுகிறார்னு அவருக்கு தெரியாது. இயேசுவை பற்றி தான் பேசுகிறேன்னு கூட அவருக்கு தெரியாது. தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல் அப்படியே பேசிட்டார், அவ்வளவுதான். அந்த வெளிப்படுத்தல் வர்ற வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு எப்போ தெரியும் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் அறிந்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினச்சாதீங்க, இங்கே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, இந்த ரோவில் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஏசிஏ ஆவடி சபையில், பக்தவச்சலபுரம் சபையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்னைக்கு இங்கே உட்காருவீங்க அப்படின்றத தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பார்த்துட்டாரு. நீங்கள் என்னமோ நினச்சி, நாம் என்னமோ நினச்சி விரும்பி வந்துட்டோன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல உட்காருவோம் நீங்கள் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் அதை அப்பமே பார்த்தார். ஆல் our life is organized so beautifully. கர்த்தர் சகலவற்றையும் அவர் நினைத்தபடியே செய்கிறார். நமக்கு காரியங்கள் இன்றைக்கு புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சகலவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அறிந்து ஆராய்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சி நமக்கு இன்னைக்கு காலையில். நான் இங்கே நிற்கிறதும் நிர்மூலமாக இருப்பதை தேவ கிருபையே பாதுகாத்தது. ஆல் மை லைஃப் இஸ் ஆர்கனைஸ்ட். எவ்ரிதிங் ஐ டூ காட் நோஸ். தேவன் அறிந்தவராக இருக்கிறார். தேவன் சகல நாட்களையும் ஆளுகை செய்கிறார். இந்த நாள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாள். திடீரென்று எதேர்ச்சையாக எல்லாரும் எழும்பி பாடவில்லை. திடீரென்று ஒரு கழுதை குட்டி வரவில்லை. திடீரென்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை. திடீரென்று ஒரு ஆரவாரம் தோன்றவில்லை. ஜனங்களாக நினைத்து ஏதோ ஒன்று தாங்களாக ஆரம்பித்த ஒரு காரியம் அல்ல. சூழ்நிலைகள் இதை உருவாக்கி விட்டதல்ல. சகலவற்றையும் எப்படி இயேசு வருவார், எதன் மேல் வருவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்பாகவே முன்குறித்து விட்டார். எவ்ரிதிங் இஸ் known. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாள் நாம் எழும்பி முதல் மூச்சை விடும்போது, நம்ம கண் விழிக்கும் போது, நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த நாளை கர்த்தர் ஏற்கனவே எனக்காய் முன்குறித்து விட்டார். நான் இன்றைக்கி உயிரோடு பெட்டை விட்டு எழும்புறேன்னா இந்த நாளை கர்த்தர் எனக்காக முன்குறிச்சிட்டாரு. கர்த்தர் நான் ஜீவித்திருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரு. இந்த நிலையில் நான் வாழ்வதற்கு தேவன் எனக்கு ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். நான் அறியாமல் இருக்கலாம், எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள். இது தேவன் உண்டு பண்ணின நாள். இட்ஸ் a day that the Lord has made. It's not my own. It's not my own making. It is not my own discovery. It is not my invention. It is God who made this day. கர்த்தர் இந்த நாளை ஏற்கனவே எனக்காக தீர்மானம் பண்ணிவிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்தேன், நாம் நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கோ ஒரு திருமணத்தை நம்ம ஒழுங்கு பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பிள்ளைக்கு திருமணம்னா எத்தனை மாதத்துக்கு முன்னால் நம்ம கார்டு அடிப்போம். சில பேர் குறைந்தது 3 மாதம் எடுத்துக்கிறாங்க. 3 மாதமாவது தேதியை குறிக்கிறது, மண்டபத்தை குறிக்கிறது, பாஸ்டரை குறிக்கிறது, இடத்தை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு இப்போ இன்விடேஷன் கொடுத்து ஒரு மணி நேர நிகழ்ச்சியை அவர்கள் எவ்வளவு திட்டமிட்டு செய்கிறார்கள். 3 மாதத்துக்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சியை அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த குருத்தோலை ஞாயிறிலே அவர் இருக்க போகிறார் என்பதை தேவன் எப்பொழுது திட்டம் பண்ணியிருப்பார். அதை திட்டம் பண்ணால் எவ்வளவு அழகாக நடத்துவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாமளே இவ்வளோ ஆயத்தம் பண்ணால் கர்த்தர் எவ்வளவு ஆயத்தம் பண்ணுவார்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் ஆயத்தம் பண்ணுவார். இந்த நாள் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். இன்றைக்கு நம்ம 2000 வருஷம் அதை கொண்டாடுறோம். ஆனால் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட நாள். அவர் என்ன சொன்னாரோ
அவர் என்ன நினைத்தாரோ, அவர் என்ன தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தினாரோ, அதில் ஒரு வார்த்தையும் மாறாதபடி தேவன் இதை நிறைவேற்றி முடித்த ஒரு நாள் இந்த குருத்தோலையின் நாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இந்த நாளை பற்றி நான் யோசித்தேன். தேவன் இந்த நாளை எப்படிப்பட்ட ஒரு நாளாக மாற்றினார். வாட் கைண்ட் ஆஃப் அ டே வாஸ் இட்? இட் வாஸ் அ வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ராஃபஸைட் டே. ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு நாள். இது சாதாரணமான நாளாக எடுத்துக்கொள்ளலாமா? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று நான் தியானித்தேன். கர்த்தர் எனக்கு 3 காரியங்களை வெளிப்படுத்தினார். இதை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இது எப்படிப்பட்ட நாள் என்று நீங்கள் கேட்பீங்களானா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும் வாசிங்களேன். லூக் 19:37-40. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது என்ன நாள்? தேவன் உண்டாக்கின இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நான் அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தேன். திஸ் இஸ் அ டே ஆஃப் பிரைஸ். இது தேவனை துதிக்கும் நாள். அல்லேலூயா. என்ன நாள் இது? நான் சொன்னேன் பாம் சண்டே அப்படின்றத விட இது என்ன சண்டே அப்படின்னா பிரைஸ் சண்டே. தேவனை துதிக்கிற ஞாயிறு இது. அல்லேலூயா. அந்த நாளில் என்ன செய்தாங்கன்னா, எல்லாரும் கூடி வந்து திரள் கூட்டமாய் வந்து தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த தேவன் புகழ்ந்த அந்த புகழ்ச்சியில் இயேசுவானவர் உண்மையாகவே மகிழ்ந்தார் என்று நான் நம்புகிறேன். அவருடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தா அவருக்கு தெரியும், அந்த எருசலேமுக்குள்ள அவர் கால் வைக்கும்போது அவருடைய வாழ்க்கையின் நேரங்கள், இந்த பூமியிலே அவர் வாழப்போகும் நேரங்கள் மணிக்கணக்கிலே எண்ணப்படுகிறது. அந்த வேதனையான பாத்திரத்தை அவர் குடிப்பதற்கு முன்பதாக ஒரு திரள் கூட்டம் அவருடைய ஊழியத்தின் முடிவிலே அவரை ராஜாவாக வரவேற்று அவரை ஆர்ப்பரித்து அவரை துதித்து மகிமைப்படுத்தினதில் ஆண்டவர் உண்மையாகவே மகிமைப்பட்டார் நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவு மகிழ்ந்திருந்தார் அந்த நாள். அது என்ன நாள்னா, கர்த்தரை துதிக்கிற நாள். கர்த்தர் ஏற்படுத்தின நாள் எப்படிப்பட்ட நாள்னா, கர்த்தரை துதிக்கிற நாள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டார்னா அந்த நாள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த நாளில் கர்த்தரிலே மகிழ வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து கலிகூர கடவோம். அல்லேலூயா. எந்த காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். காலை தோறும் நான் கர்த்தரை துதிப்பேன். காலைல எழும்பினோடனே, பிரதர் இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்துச்சுன்னா, அந்த கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, இந்த நாள் கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் இந்த நாளிலே நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். அல்லேலூயா. அதான் கர்த்தர் ஏற்படுத்தின நாள். If God has prepared a day, it is always a day of praise. அந்த நாளில் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம விரும்புறது நடக்கலாம், விரும்பாதது நடக்கலாம். நாம் நினைக்கிறபடி நல்லது நடக்கலாம், நம்ம நினைக்கிற கண்களில் தீமையாக அது தெரியலாம். நம்ம உயர்த்தப்படலாம், தாழ்த்தப்படலாம். நாம் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது சிங்கத்தின் கெபியில் இருக்கலாம். நாம் விடுதலையாக சுற்றி வரலாம், அல்லது நம்ம சிறைச்சாலைக்குள்ளே இருக்கலாம். நாள் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. யோபுக்கு காலையில் ஒரு நியூஸ் வருது, 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்து போனார்கள். ஆடு மாடு ஒட்டகம் ஆஸ்தி எல்லாம் ஒரே நாள் அழிந்து போனது. நாள்லே பார்த்தா கெட்ட நாள் மாதிரி ஆரம்பிக்குது. ஒரு செய்தி கூட நல்ல செய்தி இல்லை. அவன் என்ன செய்தான்? இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க வேண்டாம், இன்னைக்கு லீவ் எடுத்துடலான்னு சொன்னானா? அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நாள் எப்படி மாறினாலும் என் தேவன் மாறாதவர், அவர் துதிக்கு பாத்திர. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்.
கர்த்தர் உண்டு பண்ணின இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் கர்த்தரை புகழ்ந்து துதிக்கிற நாள். இட்ஸ் அ டே ஆஃப் பிரைஸ். அது கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை துதித்து புகழுகிற ஒரு நாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை, புகழ்ச்சி, தேவனை துதிக்கிறது என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையிலேயும் மறுக்கப்பட முடியாத, அது எப்பொழுதும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு நாளாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். Every day should be a day of praise. Every moment should be a day of worship. Every incident should incite you to worship and praise God and exalt Him. எந்த சூழ்நிலையும், எந்த நிகழ்ச்சியும், எந்த நேரமும் எல்லாவற்றுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நாளை கர்த்தரனுக்கு ஜீவனோடு காணப்படினது எதற்காக? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நாம ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் துதிக்கிறதுக்காக. எல்லா நாளும் கர்த்தரை துதிக்கிற நாள் தான். கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தி இருப்பாரானால் அது துதிப்பதற்காகவே என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த ஆராதனை, துதி என்பது ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அர்த்தம் உள்ளதா எப்பொழுது மாறும்? அது எப்போ மீனிங்ஃபுல்லாக மாறும் அப்படின்னா, 3 ரகசியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, எப்பொழுது இந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள்? நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசியுங்கள். 37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் கண்டு சந்தோஷப்பட்டு, பின்பு அந்த வசனத்தின் முடிவு 38ஆம் வசனத்திலே முடிகிறது. மிகுந்த சந்தோஷத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுது துதி எழும்பும் அப்படின்னா, when will worship rise from our life? When will worship become a reality in our life? அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா, நம்பர் 1, when worship springs from a personal experience of God's goodness. தேவனுடைய நன்மையை தனிப்பட்ட விதமாய் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே காணும் போது, அனுபவிக்கும் போது, ஆராதனை என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாய் மாறிவிடும். என்றைக்கு தனிப்பட்ட விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மையை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, நம்ம நிச்சயமாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். மற்றவங்க என்ன சாட்சினா சொல்லிட்டு போட்டோம், மற்றவங்க என்னன்னா அனுபவிச்சுட்டு போட்டோம். ஆனால் நாம் என்றைக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நாம் கண்டு, நாம் உணர்ந்து, நாம் அனுபவிக்கிறோமோ, அந்த அனுபவம் என்ன செய்யும்னா கர்த்தரை தானாய் துதிக்க பண்ணும். இந்த ஜனங்கள் எப்படி கர்த்தரை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் செய்த சகல அற்புதங்களையும் கண்டு கர்த்தரை புகழ்ந்தார்கள். அநேக வேளையிலே கர்த்தர் நமக்காய் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் செய்கிற அற்புதங்களை நாம் கண்டும் உணராமல் போகிறதான் பிரச்சனை. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே நாம் தேவனுடைய அற்புதங்களையும் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளையும் காண்கிற உணர்வு நமக்கு இருக்குமானா, காலை எழும்பும் போதே அப்படி எழும்புவோம்னா துதியோடு தான் எழும்புவோம். அல்லேலூயா. சில பேர் காலை எழும்பும் போதே அப்படி எழும்புவாங்கன்னா, எப்படி எழும்புறது? கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டாக வலிக்குது. அவங்களுக்கு மனசில் தெரிகிறதுலாம் என்னென்னா வலி தான், வலி 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 வலி. ஆனால் கர்த்தரை அறிந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த வலிக்கிறதுக்குன்னு உயிர் இருக்குதே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி நம்ம யோசித்தோம்னா, கால் எழும்பினோடனே, ஆண்டவரே இன்னைக்கு மூச்சு விடுறதுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தூக்கத்திலே போகாமல் முடிச்சிருக்கிறேனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சிரிக்கிறீங்க? உண்மைதான் அது இல்லை, உண்மை. ஒவ்வொரு நாளும் காலையின் வெளிச்சத்தை பார்ப்பது எவ்வளோ பெரிய கிருபை. காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதியது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எழும்பி உயிரோடு இருக்கிறதே கிருபை அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பதே கிருபை. பறவைகள் போடுற சத்தத்தை கேட்கறது எவ்வளோ பெரிய கிருபை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க பண்ணுறது எவ்வளோ பெரிய கிருபை. கைகளில் கால்களில் உணர்ச்சி இருப்பது எவ்வளோ பெரிய கிருபை. பெட்டை விட்டு நாமளா எழுப்பி நின்னது கர்த்தருடைய கிருபை. இதெல்லாம் சொல்லிட்டு போனால் நம்ம குதுகலிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே நடந்து வந்தது எவ்வளோ பெரிய கிருபை. அல்லேலூயா. ஒவ்வொன்றா நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் இவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறேனா, என் லைஃபெல்லாம் ப்ராப்ளம் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் நான் ஆசீர்வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, இவ்வளோ தூரம் எனக்கு கிருபை கொடுத்து வச்சுருக்கீங்களே. இன்னைக்கு காலையில் பசி எடுக்குது பாஸ்டர்னா அதுவே கிருபை. நிறைய பேருக்கு பசி எடுக்கிறதே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. பசிக்க மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய ஒவ்வொன்றும் கிருபை தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும்
கர்த்தருடைய கிருபையா ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்டா நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம். இதை கர்த்தர் யாருக்கோ செய்தாருன்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அடிமையாகி எனக்கு செய்தார், ஒன்றுக்கு உதவாத எனக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுக்கிற கிருபை எவ்வளவு ஆச்சரியமானது. எவ்ரி டே ஐ எம் a recipient of God's goodness in my life. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை எண்ண வேண்டுமானால் தாவீது சொல்லுகிறது போல கடலின் மணலை காட்டிலும் அவர் எனக்கு செய்த உபகாரங்கள் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அநேகங்களை நம்ம அதை உணர்றது இல்லை. பாருங்க, 10 குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்றான். போனவன்ல ஒரே ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். 9 பேரை காணோம். ஏன் வரல அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், ஒரே ஒருத்தனுக்கு தான் உணர்வு இருந்துச்சு, என்ன சுகமாக்கினவர் இயேசு. மற்றவன் நினச்சான் என்னவோ நம்மளா சுகமாயிட்டோம் அப்படின்னு நினச்சி இவன் தன்னுடைய தர்மத்தையோ தன்னுடைய நீதியோ நம்பிட்டு அவன் போயிட்டான். ஆனால் ஒருத்தனுக்கு தெரியும், நான் இன்னைக்கு குஷ்டரோகம் நீங்கி சுகமாக இருக்கிறேன்னா இயேசுவால் மாத்திரமே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரிலே நாம் அசைவாடுகிறோம், அவரிலே நாம் நிலைத்திருக்கிறோம், எல்லாமே அவராலே நாம் செய்கிறோம். என்னாலே இல்லாமல் ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாதுன்னு இயேசு சொன்னார். இன்றைக்கு நாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம், நம்ம நடக்கிறோம், நடமாடுகிறோம், வாழுகிறோம்னா எல்லாமே தேவ கிருபை. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நமக்கு செய்த உபகாரங்கள் எவ்வளவு எண்ணிக்கை கடங்காதது. எத்தனை பேர் சொல்வீங்க ஆமென் என்று சொல்லி? ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபை கேட்காய், இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், சொல்லுங்க, எண்ணில் அடங்காத, ஓ எஸ் லார்ட், இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்க, துதிக்கிறத நிறுத்தவே முடியாது. நான் எண்ணுறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எண்ணுகிறேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர், நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதல் இன்னலில் அழித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதல் இன்னலில் அழித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் ஈந்துன்னை வளர்த்தவரை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் ஈந்துன்னை வளர்த்தவரை. ஆத்துமமே என் உள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய். அன்பினால் உன்னை அழைத்தவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நினைத்து பாருங்க. இன்றைக்கு காலையில் மற்றவங்களோட உதவி இல்லாமல் நீங்கள் உங்களோட வஸ்திரத்தை போட்டிருப்பீங்கன்னா அது தேவ கிருபை, தேவ கிருபை. யாரும் உதவி செய்யாமல் கட்டில் விட்டு நீங்கள் இறங்கி இருப்பீங்களான்னா அது தேவனுடைய தயவு. இந்த ஆலயத்துக்குள்ள ஒருவரும் உங்களை கைப்பிடிக்காம உங்களை கொண்டு உட்கார வச்சு நீங்கள் உட்கார வைக்காம நீங்களாம் வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா தேவ கிருபை, அது தேவனுடைய தயவு.
நான் தேவனுடைய அற்புதங்களை நான் என் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். தேவனுடைய கிருபைகளை என் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். தேவன் எனக்கு நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, எனக்கும் என் வீட்டிற்கும் நீர் செய்த ஏராள நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். Personalize every miracle, every deed of God. யாருக்கோ தேவன் செய்தார்னு கிடையாது, எனக்கு தேவன் செய்தார், எனக்கு தேவன் செய்தார். நான் போன பாதைகள்ல ஆண்டவர் மாத்திரம் என் கரம் பிடிக்கலன்னா முறிந்து விழுந்திருப்பேன். சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் பதர், நான் போன பிரச்சனையெல்லாம் தேவனுடைய ஆறுதல் மாத்திரம் என்கிட்டலாம் பைத்தியமே பிடிச்சிருக்கேன் எனக்கு. ஆனால் இன்னைக்கு நல்ல சுய நினைவோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் தைரியம் இழந்தவனாய் முறிஞ்சு போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலனால இன்றைக்கு வரைக்கும் நான் உயிர் வாழுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். மனம் தளர்ந்து போகாமல் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். Every time you come for worship, the more you learn to personalize your blessings, worship will become a reality in your life. ஏதோ பாஸ்டர் சொல்றதுனால இல்ல, யாரோ ஆராதனை நடத்துறவங்க விசேஷித்த ஆராதனை நடத்துறவங்க வந்துட்டதுனால கிடையாது. எனக்கு தேவன் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சிட்டா, ஐயோ அந்த ஆராதனை நிறுத்தவே முடியாது. அந்த மக்கள் எப்படி கர்த்தரை துதித்தாங்க, எப்படி கர்த்தரை ஆராய்ச்சாங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே they responded in worship. ஒவ்வொரு நாளும் காணும்படி நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உணரும்படி நம்முடைய இருதயத்தில் ஒரு உணர்வு வேண்டும். மறக்கிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் நினைச்சு எண்ணி எண்ணி பார்த்தா நிச்சயமாய் நம்முடைய உள்ளம் நன்றியினால் நிரம்பும். ஒவ்வொரு நாளும் ஆராதனை தானாக வாழ்க்கையை விட்டு எழும்பி வரும். பாருங்க, யாரும் நம்மளை தூண்ட வேண்டியதில்லை, தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை, நம்மளை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. யூ ஜஸ்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். த டீப்பர் யூ எக்ஸ்பீரியன்ஸ், த டீப்பர் யூ வர்ஷிப். எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய நன்மைகளை நாம் உணர்கிறோமோ அவ்வளோ அதிகமாய் நாம் ஆராதிப்போம். எவ்வளவு அதிகமாய் நாம் நினைவு கூறுகிறோமோ அவ்வளோ அதிகமாய் கர்த்தரை நாம் துதிப்போம். The deeper experience, personalize it. யாருக்கோ கர்த்தர் செய்தாருங்களே, எனக்கு செய்த நான் நினைச்சு பார்க்கிறேன். என் ஆத்துமாவே நீ கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார், அதை மறந்து போகாதே. What God has done for you is more than you can even count for the rest of your life. வாழ்நாளெல்லாம் எண்ணி பார்த்தாலும் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி முடிக்கவே முடியாது. அந்த நன்மையை வேற எல்லாருக்கும் சேர்ந்து செய்யலை, எனக்காக மட்டும் செஞ்சதே என்னால் எண்ண முடியாது. அவ்வளோ தேவன் செய்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீங்க? எப்போ ஆராதனை வெளியே வரும்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் கண்டார்கள், கண்டார்கள். Personalize your experiences which will trigger a heart of worship. ரெண்டாவது, எப்படி இந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராய்த்தாங்க, ஆராதனை எப்படிப்பட்டது நீங்கள் கவனிக்கணும்னா, தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். நீங்கள் அந்த வசனத்தை 37ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். மிகுந்த சத்தத்தோடே தேவனை என்ன செய்தார்கள்? எப்படி புகழ்ந்தார்கள்? அது சொல்றதையா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சொல்றது மிகுந்த சத்தம்னு வாயில சொல்றீங்க, நான் சொல்றது மிகுந்த எப்படி சொல்றது, அமைதலோடயே சொல்றீங்க. எப்படி கர்த்தரை துதித்தார்கள்? இன்னும் எல்லாரும் மிகுந்த சத்தமா சொல்லல. எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க பாப்போம். எப்படி துதித்தார்கள்? அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு நீங்க தான் எழுப்புதலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க கர்த்தரை துதித்தார்கள்? மிகுந்த சத்தம், மிகுந்த சத்தம். நான் இந்த வர்ஷிப் பற்றி நான் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இது. எப்போ ஆராதனை அர்த்தமுள்ளதாக மாறும்னு சொன்னால், when you personalize the blessings God has given to you, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை தனிப்பட்ட விதமாக எண்ணி பார்க்கும்போது தான் ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாறும். ரெண்டாவது, எப்போ ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாறும்னு சொன்னால், when worship becomes a passionate experience. அது ஒரு உணர்வு ரீதியாக எழும்புற ஒரு ஆராதனை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு. பேஷனட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி அதை ஆராய்ச்சாங்க அப்படின்னு சொன்னால்,
ஏதோ சும்மா பாடணும், சும்மா சத்தம் போடணும், சும்மா ஒரு ஆண்டவரை துதிக்கணும்னு துதிக்காம வேதம் சொல்லுது மிகுந்த சத்தத்தோடு கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. என்ன நல்ல ஒரு ஆராதனைக்கு இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆராதனை சத்தமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆராதனை ரொம்ப சத்தம், என்னங்க இவ்வளோ சத்தம் போடுறாங்க? நான் சொல்றேன், இதாங்க கிறிஸ்தவ ஆராதனை. சத்தம் போடாத ஆராதனை செத்து போன ஆராதனை. சத்தம் இருக்கிற ஆராதனை ஏன் வருதுன்னா நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர் மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் ஜெய வீரர். போன வாரம் ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் அவர் வீட்டில் தங்கியிருந்தோம். என்னுடைய மைத்துனர், அவருக்கு 2 பையனுங்க இருக்காங்க. ஒரு 13 வயசு 10 வயசு நினைக்கிறேன். 2 வயசில் இருக்காங்க பிள்ளைங்க. இந்த 2 பேருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னன்னு சொன்னால் பேஸ்கெட் பால். அவங்க ஸ்கூலில் பெரிய ஒரு கோர்ட் வச்சுருக்குறாங்க. இன்டோர் கோர்ட்டில் பேஸ்கெட் பால் விளையாடுகிறார்கள். அப்போது என்னுடைய மைத்துனருடைய மனைவி என்கிட்ட வந்து எங்களை குடும்பத்தை பார்த்து, நீங்கள் ஒரு நாள் எங்கள் பிள்ளைங்க விளையாடுற கேமை பார்க்கணுன்னு எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க, நீங்கள் ஒரு நாள் வரீங்களா ஸ்கூலுக்கு? சரி வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் போனோம். அப்போ தான் நான் முதல் முறை இந்த மாதிரி லைவாக மேட்ச்லாம் பார்க்குறேன். பார்த்தா 2 கூட்டமும் விளையாடுது. விளையாடினா அவங்க எங்களை எது கூட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்களை நாங்கள் சியர் பண்ணணும். அவங்கள என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். அவங்க டீமை ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் பின்னாடி கற்றணும். நான் கத்த மாட்டேன்ட்டு தான் உட்காந்துருந்தேன். இவன் விளையாடுறத பார்த்த உடனே எனக்கே உற்சாகம் வந்து விட்டது. கமான் டேவிட், கமான் டேவிட்னு கத்துறேன். கொஞ்சம் கழிச்சு நான் தான் கத்துறேன், நான் யோசிக்கிறேன், இப்படி வாழ்க்கையிலே கத்துனது இல்லையே அப்படின்னு. என் பையன் அதுக்கு மேலே யூ கேன் டூ இட் டேவிட், டேவிட் யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட் அவன் கத்துறான் ஃப்ரண்ட்ல இருந்து. ஒரே கூச்சலாகி விடுகிறது. ஐயோ, அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் சத்தத்தை கேட்ட உடனே அந்த 2 பசங்களுக்கும் அவங்க பேரை சொல்லி நாங்கள் கத்துன உடனே ஒரே மகிழ்ந்து விட்டார்கள். மகிழ்ந்து விளையாடினாங்க. ஆனால் தோற்று போயிட்டாங்க. நல்ல பசங்க தான் நல்லா விளையாடுவாங்க. அன்னைக்கு பார்த்து தோற்று போயிட்டாங்க. நாங்கள் போனதோ என்னமோ தெரியல, தோற்று விட்டார்கள். ஆனால் சத்தம் மாத்திரம் குறைச்சல் கிடையாது, பயங்கர சத்தம். அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு. நம்ம ஆண்டவர் தோப்பாரா ஜெயிப்பாரா, தோப்பாரா ஜெயிப்பாரா தெரியலையே பிரதர் அப்படின்னு ரிசல்ட்டுக்கு பார்க்க வேண்டியதே இல்லை. ஏற்கனவே அவர் ஜெயித்து விட்டார். அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கு வரும்போது என்னமோ செத்து போன ஆண்டவரை துக்கம் விசாரிக்கிற மாதிரி வர்றாங்க. சில பேர் அது மாதிரி தான் ஆராதிக்கிறாங்க. பாவம், இயேசு உயிரோடு இல்லை பிரதர், பாவம் காயப்பட்டு இயேசு ரத்தம் சிந்தி அவர் முதுகெல்லாம் உளப்பட்டு அவர் பாவம் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கார். நம்ம அவரை போய் விசாரிக்கலாம், என்ன இயேசுவே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி வரீங்க. அது ஆராதனை கிடையாது. இயேசு ஏற்கனவே மரணத்தெல்லாம் ஜெயித்து ஆண்டவர் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்துட்டார் ஐயா. அல்லேலூயா. அவரை எப்படி ஆராதிக்கணும்னா ஜெயவீரன் போல ஆராதிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆராதிக்கிறத பார்த்தா துக்கம் விசாரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஆராய்ச்சாங்க. எப்படி ஆராய்ச்சாங்கன்னா மிகுந்த சத்தத்தோடு கர்த்தரை ஆராய்த்தார்கள். அல்லேலூயா. சில வேளையில் சில கும்பல் கட்சியோடு போவோம் பாருங்க, வேடிக்கையான இதெல்லாம். அங்கே லாரியில் போட்டு ஏற்றி கொண்டு போய் இறக்கிடுவாங்க ஒரு இடத்துல. அப்போது அந்த கும்பலுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு. ஐயா வரும்போது என்ன பண்ணணும், நீனு வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவன் கத்துறவனுக்கு நல்லா தெரியும், இவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும், இவருக்கு டெபாசிட் இல்லாமல் போயிடுவாருன்னு தெரியும். ஆனால் உயிரை கொடுத்து கத்துவான் பாருங்க, வாழ்க வாழ்கன்னு கத்துவான். ஏன்பா கத்துறேன்னா, கத்துனா தாங்க பிரியாணி கிடைக்கும், கத்துனா ஒரு புட்டி கிடைக்கும், கத்துனா காசு கொடுப்பான். அதுக்காக என்ன பண்ணுறான்னா தோற்கிறவனை கூட பார்த்து என்ன பண்ணுறான், கத்துறாங்க. நம்ம தோற்கிறவரை பார்த்து கத்த வேணாம், நமக்காக ஜெயங்கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை எப்படி ஆராதிக்கணுமா? கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய இமோஷன்ஸ்லாம் கொடுத்து தான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறார். உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ அன்பு கூறுவாயாக, அவரை சேவிப்பாயாக. பாருங்க, இந்த இடத்துல இவங்க சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறாங்க. ஓசன்னா ஓசன்னான்னு கத்துறாங்க. உடனே ஒரு கும்பல் வருது, என்ன ஆண்டவர் இப்படி கூச்சல் போடுறானுங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு. உடனே ஏப்பா வேணாம்ப்பா, ஏன்ப்பா இப்படி கத்துறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் சொன்னார், இவங்க சத்தம் போடலன்னா கல் என்ன பண்ணிடும், அப்புறமா பிரச்சனை ஆயிரும். அப்புறமா இவங்க கத்துறதே பரவாயில்ல, கல்லெல்லாம் சேர்ந்து கத்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு ஆண்டவர் நல்லா கத்துங்கன்னு தான் விட்டார். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆராதனையில் வரும்போது சத்தமாக கர்த்தரை துதிக்கிறதுக்கு வெக்கப்படவும் கூடாது, தயங்கவும் கூடாது. கர்த்தரை துதிக்கும் போது சத்தமான மாடம் போல மிகுந்த சத்தத்தோடு கர்த்தரை துதி. அப்புறம் அர்த்தம் என்னன்னா, தங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு கொடுத்தாங்க, எதையுமே அடக்கி வைக்கல. கர்த்தரை துதிக்கணும்னும் போது
நான் அவரை ராஜாவாக ஆராதிக்கும் போது எனக்குன்னு நான் எதையும் வச்சுக்கிட மாட்டேன். என்னுடைய முழு பலத்தினால் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். நான் நினைக்கிறேன் ஆராதனை அப்படின்றது இட்ஸ் அ ஹார்ட் மேட்டர். அது வந்து இருதயத்தை சம்மந்தப்படுத்தினது. நம்முடைய இமோஷன்ஸை வந்து கர்த்தருக்கு நாம் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல இடம் என்னென்னா கர்த்தருடைய சமூகம். தாவீது வந்து பெரிய ராஜா தான், கேதுருமர வீட்டில் வாழ்ந்தான், பெரிய அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பெரிய ஜெயித்த ராஜா, ரொம்ப பிரபலமான ஒரு ராஜா, சக்தி உள்ள ராஜா, தேசத்திற்கு ரொம்ப பிரபலமான ராஜா. அவர் வந்து ஒரு ராஜாவுடைய மருமகனாக அவர் இருக்கார் இப்போ. ஆனால் அவர் ஆராதிக்க இறங்குனா மனுஷன் அத்தனையும் மறந்துட்டார். தான் ராஜானோ தன்னுடைய பின்னணியையோ தன் குடும்பத்தையோ தன்னுடைய அந்தஸ்தையோ செல்வத்தையோ தன்னுடைய மேன்மையையோ வெற்றிகளையோ அதெல்லாம் அவர் நினச்சி கூட பார்க்கல. முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனமாடி கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. மனைவி பரிகாசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நீசனாவேன், என்னை தேவன் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு, நான் இன்னும் கூட என்னை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்லி முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதித்தான். பாருங்க, நான் சொல்லுவேன் நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கணும்னா என்னுடைய முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன சொல்லுதுன்னா, இந்த நாள் என்ன நாள்னா கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அந்த ஆராதனை எப்படி இருக்கணும்னா என் முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்பேன். இட்ஸ் அ பேஷனட் எக்ஸ்பீரியன்ஸ். வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நாம் இங்கே பார்க்குறோம். மூன்றாவது, இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா 39:40 வாசிங்க. 39 and verse 40. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மூன்றாவது, இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனைன்னு சொன்னா மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை. இட்ஸ் a God pleasing experience. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் ஆராதனை. பாருங்க, நல்லா கவனிங்க. என்ன ஆராதனைன்னு வந்துட்டதுக்கு அப்புறமா, தேவனை துதிக்கணும்னு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு தப்பு செய்யக்கூடாது. ஒன்று என்னன்னா, நம்மளையே எப்படி ஆராதிக்கிறோம் நம்மளை பார்க்கக்கூடாது, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கக்கூடாது. நிறைய பேர் இந்த ரெண்டு கண்ணாடியில் ஏதாவது ஒரு கண்ணாடி எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆராதனையில். நான் இந்த கண்ணாடியை பற்றி சொல்லலை, வேற கண்ணாடி சொல்கிறேன். முதல் கண்ணாடி என்னன்னா முகம் பார்க்குற கண்ணாடி. நம்ம எப்படி இருக்கோம் ஆராதிக்கும் போது? நம்ம சட்டை கலையாமல் இருக்கா? நம்ம டீசெண்டாக இருக்கிறோமா? மதிப்பாக இருக்கிறோமா? எல்லாரும் பார்க்குற மாதிரி போஸ்ட் கொடுக்குறோமா? இப்படிலாம் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முதல். இன்னொரு கும்பல் எப்படிப்பட்டதுன்னா, நம்மளையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்ம இப்படி ஆராய்ச்சி அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன கமெண்ட் அடிப்பாங்க, அவங்க மனசில் எப்படி தோணும், இப்படின்னு சொல்லி உலகத்துக்காக நம்ம சில வேளையில் அவங்களுடைய பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வர்ஷிப் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே ஒரு கும்பல் வந்து சொல்லுது, என்ன ஆண்டவரே அவங்க அப்படி கத்தி கூச்சல் போடுறான், இவங்களை அதட்டும். அவங்களுக்கு அது பிரியம் இல்லை, அது விருப்பம் இல்லை, அந்த ஆராதனையின் முறை அவங்களுக்கு பிடிக்கல. என்ன இப்படி மிகுந்த சத்தமாக கத்திர ஆராதிக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு அதட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாருப்பா, நான் உனதெல்லாம் விளங்கிக்கோ, ஆராதனை வந்து உனக்காக அவங்க ஆராதிக்கல, எனக்காக ஆராதிக்கிறாங்க. உன்னை பிரியப்படுத்துறதுக்காக ஆராதனை கிடையாது, என்ன பிரியப்படுத்த ஆராதனை. எனக்கு இது ரொம்ப பிரியமாக இருக்கப்பா, இவங்க ஆராதிக்கலைன்னா கல் கூட்டுறோம். அதனால் அது தடையே பண்ணலை. நீங்கள் ஆராதனைன்னு வரும்போது ஒன்று நல்லா விளங்கிக் கொள்ளணும், நான் ஆராதிப்பது என்னை பிரியப்படுத்துவதற்காக நான் ஆராதிக்கலை, மற்றவர்களை பிரியப்படுத்தவும் நான் ஆராதிக்கலை, கர்த்தரை பிரியப்படுத்த ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 21:15 வாசித்தீங்கன்னா இதே சம்பவம் தான் மத்தேயுவில் எழுதும்போது சொல்லியிருக்கு. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் பேதபாரகரும் கண்டு அவங்களுக்கு என்ன வந்துச்சா, கோபம் அடைந்துன்னு போட்டு. அப்போ சில பேர் ஆராதிக்கிறத பார்த்து சில பேர் கோபம் வருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கோபம் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆராதனை மாற்றிக்கலாமா? மாற்ற முடியாது. உனக்கு கோவம் தான், நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் உன்னை ஆராதிக்க வரல, என்னையும் ஆராதிக்க வரல, நான் கர்த்தரை ஆராதிக்க வந்தேன். தேவனுக்கு சந்தோஷம் வந்து உனக்கு கோவம் தான், நான் என்ன பண்ண முடியும்? இது உன்னை ஆராதிக்கிறதுக்காக நான் சர்ச்சுக்கு வரலப்பா, என் நண்பனை ஆராதிக்கிறதுக்கு நான் வரல, என்னையே நான் அழகு பார்க்க நான் வரல, என் தேவனை மகிமைப்படுத்தும்படி நான் வந்திருக்கிறேன். உனக்கு கோவம் வந்தா என்ன, எரிச்சல் வந்தா என்ன, அது உன்போட போட்டோம். நான் வந்து ஆராதிக்கிறது கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வந்தேன். கர்த்தரை புகழ்ந்தார்கள். பாருங்க, இந்த ஆட்டிடியூட் நமக்கு எப்போ வருதோ, we will stop becoming hypocrites in worship.
Worship is not a performance. ஆராதனை என்பது மாய்மாலமாய் செய்கிற ஒரு காரியம் அல்ல. ஆராதனை என்பது மற்றவர்களுக்காக ஒரு காட்சி பொருளாய் செய்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. இட் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆராதனைன்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு. மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி கணிக்கிறாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி மதிக்கிறாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துல தேடுறோம், அதை மதிப்பை தேடுறோம்னா ஆராதனையில் தேடுறோம். மற்றவருடைய மதிப்பையும் மற்றவர்களுடைய நற்சாட்சியும் வாங்குகிற இடம் ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது தேவனை புகழுகிற இடம். தேவனை புகழுகிற இடம். உனக்கு பிடிச்சா பிடிக்கலன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் கர்த்தரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன். அதில் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். 2 பேர் காணிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க, கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஒருவன் காயின், ஒருவன் ஆபேல். காயின் எப்படி காணிக்கை எடுத்துகிட்டு வந்தான், எப்படி ஆராய்ச்சான்னா தனக்கு விருப்பம் போல் அவன் ஆராதனை செய்தான். தனக்கு வசதிப்படி, தனக்கு என்ன கையில் எட்டுமோ அதை வைத்து அவன் ஆராய்ச்சான். தன்னுடைய மனம் போன போக்கில் ஆராய்ச்சான். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஆபேலோ தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க அவன் ஆராதிக்கலை. தேவனுடைய விருப்பம் என்னவென்று உணர்ந்து ஆராய்ச்சான். அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவன் பலியை கொண்டு வந்த பொழுது கர்த்தர் அவனை அங்கீகரித்தார், அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆராதனை மாத்திரம் டோன்ட் பிளே வித் காட். It's not about you, it's not about others, it's about God, and He is alone on the throne. He alone is on the throne. You have no business to please anyone or please yourself when it comes to worship. ஆராதனை என்று வரும்போது உங்களுடைய நண்பர்களை பிரியப்படுத்துவதற்கோ உங்களை நீங்களே பிரியப்படுத்துவதற்கோ ஆராதிக்க வரவில்லை. ஒரே ஒருவர் கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரர், என் தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த எண்ணத்தோட வரணும். நான் ஆராதிக்க எதுக்கு வந்தேன்? எங்கள் நண்பனை பார்க்கறதுக்கு வரல. அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் பார்க்க வரல. நான் கர்த்தரை பார்க்க வந்தேன். அவருக்கு மாத்திரம் நான் பிரியமாக என் ஆராதனை எழும்பினால் போதும். ஐ வாண்ட் டு லிஃப்ட் அப் த நேம் ஆஃப் ஜீசஸ். என் தேவனுக்கு முன்பாக நான் இன்னும் நீசனாக மாறுவேன். அவருடைய மாட்சிமைக்கும் மகிமைக்கும் முன்பாக நான் ஒன்றுக்கும் உதவாதவன். ஆகவே என்னையே மறந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. ஆராதனையில் என்றைக்கு நாம் நம்மளை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அல்லது மற்றவர்களுடைய வார்த்தைகளை காதில் கொண்டு வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, எண்ணங்களில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, ஆராதனை அத்தோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உண்மையான ஆராதனை என்பது நம்மை பற்றி நினைக்காம இருக்கிறது தான். மற்றவர்களுடைய எண்ணங்களை நாம் மதிக்காமல் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருக்குரிய கனத்தை கொடுப்பது தான் ஆராதனை. இந்த மக்கள் அதான் செய்தாங்க. பெரிய படித்தவர்கள், பெரிய சமூகத்தில் உயர்ந்தவர்கள், அவர்கள் மத ரீதியாக உயர்ந்த நிலைகளில் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு கோபம் வருதா, அவங்களுக்கு எரிச்சல் வருதா, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நீ என்னென்ன கோபப்பட்டு போப்பா, நீ என்னென்ன எரிச்சல் பட்டு போ. நான் உன்னை ஆராதிக்க வரல, நான் கர்த்தரை ஆராதிக்க வந்தேன். என் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆராதிப்பா, நீ செய்கிற ஆராதனை பர்ஃபெக்ட்னு சொல்கிறாரு. நான் அவரை பிரியப்படுத்த வந்தேன். உனக்கு பிடிக்கலன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? I did not come to worship you. So I'll give a worship that pleases God and God alone. தேவனை மட்டுமே பிரியப்படுத்துகிற ஆராதனையை நான் தேவனுக்கு செலுத்த போகிறேன். இந்த நாள் என்ன நாள்? இட்ஸ் a day of praise. தேவனை துதிக்கிற ஒரு நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த துதி எப்படி இருக்கணும்? துதி எப்படி இருக்கணும்? என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தனிப்பட்ட விதமாய் தேவனுடைய நன்மைகளை கண்டு நான் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி எனக்கு வேணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட துதியா அது இருக்கணும்? என்னுடைய முழு பலத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்கணுங்க. 3வது, எப்படி அந்த ஆராதனை இருக்கணும்? உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனைக்கு வேணும் ஆண்டவரே. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். சொல்லுங்க, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனையில் துதி புகழ் ஸ்தோத்திரம் யாருக்கு? தேவனுக்கு. அதை உணர்ந்து பாடுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் வேற யாருக்கும் கிடையாது. எனக்கு கிடையாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடையாது, என்னை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடையாது, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கிடையாது, என்னை பரிகாசம் பண்ணுறவங்களுக்கு கிடையாது, என்ன அசட்டை பண்ணுறவங்களுக்கு கிடையாது, என் மேலே கோவப்படுறவங்களுக்கு கிடையாது. துதி புகழ் ஸ்தோத்திரம் எல்லாம் இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா. உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். ஹல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். ஆமென். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. தூயவரே,
தூயவர் உமக்கன்றோ. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. We worship your holy name. It's all about you, Lord Jesus. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கு. பாடுவோம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ. இயேசு ரட்சகா உமக்கு மாத்திரமே. மாட்சிமை உமக்கென்றோ, உமக்கு மட்டும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். துதியும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். சொல்லுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். தூயவர் உமக்கன்றோ, தூயவர் உமக்கன்றோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் இயேசுக்கு நேராக திருப்புங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம புகழ், நம்ம படிப்பு, நம்ம பணம், நம்ம வியாபாரம், நம்முடைய சேமிப்பு, நம்முடைய அந்தஸ்து இதெல்லாம் பக்கத்தில் கூட வர முடியாதுங்க. அவருடைய துதிக்கு முன்பாக, அவருடைய புகழுக்கு, அவருடைய ஸ்தோத்திரத்துக்கு முன்பாக ஒன்றாகிலும் நிகராக வர முடியாது. அது எண்ணி பார்க்க கூட முடியாது. கர்த்தரை துதிக்கும் பொழுது அவரை மாத்திரம் நான் பிரியப்படுத்தி துதிப்பேன். இது என்ன நாள் அப்படின்னு கேட்டா, கர்த்தரை துதிக்கிற நாள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன நாள் இது? கர்த்தரை துதிக்கிற நாள். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரை துதிக்கிற நாள். கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிற நாள் தான். அது என்ன நாளாக இருந்துட்டு போட்டோம், கர்த்தரை துதிக்கிற நாள். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று வாசிக்க வேண்டுமானா, நீங்கள் மத்தேயு 21 அதிகாரம் 12-13 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 21 verses 12 to 13. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கர்த்தரை துதிக்கிற நாள். இட்ஸ் a day of praise to God. ரெண்டாவது, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று நான் சொல்லுவேனா, I will call this the day of purification. சுத்திகரிப்பை உண்டாக்குகிற நாள். சுத்திகரிப்பை உண்டாக்குகிற நாள். இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவனை துதிக்கிற நாள் மாத்திரம் கிடையாது. தேவனுடைய துதி பவனி அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எங்கே போனார்னா, அடுத்தது நேரம் எங்கே போனார்? தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். தேவனுடைய துதிக்கிற கூட்டம் வெளியரங்கமாய் அவரை துதித்து ஆர்ப்பரித்து பெரிய ஆரவாரத்தோடு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உள்ளே போகும்போது என்ன எதிர்பார்த்துருப்பாங்க? தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கும்? கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி செல்வார்கள்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தருடைய ஜனங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கும்படி செல்வார்கள். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திரம் இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் பலி இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபம் இருக்கும். இப்படி தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. இயேசுவும் உள்ளே போனார். உள்ளே போனால் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் எதிர்பார்த்த துதியோ அவர் எதிர்பார்த்த ஜெபமோ இல்லை. அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அது கள்ளர்கள் வசிக்கிற ஒரு குகையாக இருந்துச்சான். பயங்கரமாக இருக்குது. இதை படிக்கும் போதே, இதை நான் யோசிக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. நான் இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு இடம் என்னை ரொம்ப கதிகலங்க வைத்தது. சிட்னியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் பயணமாக போகும்பொழுது ஒரு தெரு வழியாக நாங்கள் திரும்ப வேண்டியிருந்தது.
அங்கே ஒரு பெரிய நல்ல அழகான ஒரு பழைய ஆலயம், ஒரு தேவாலயம் ஒன்று இருந்தது. மிக அழகாக நல்ல பெரிய கோபுரம்லாம் வைத்து மிக அழகாக பழைய கட்டிடம், ஒரு பிரச்சனை இல்லை, அழகான கட்டிடம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டிடத்தினுடைய முன்னில் ஒரு பெரிய போர்டு இருக்குது, சர்ச்சுடைய போர்டு. நான் அந்த சர்ச்சுடைய போர்டில் சர்ச்சு பேர் இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறதுக்காக வாசித்தா அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் எழுதியிருந்தது த சர்ச் பார் என்று எழுதியிருந்தது. த சர்ச் பார் என்று எழுதினேன். அசந்து போனேன், என்ன இது உண்மையா பொய்யான்னு. கடைசி உண்மைதான். அந்த சர்ச்சை விற்று இருக்கிறார்கள். வாங்கினவன் யாருன்னா ஒயின் ஷாப்புக்காரன் வாங்கியிருக்கிறான். வாங்கி அந்த ஆலயத்தை என்ன பண்ணியிருக்கிறான்னா பாராக வைத்திருக்கிறான். உள்ள எல்லாம் குடிகாரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. உள்ள வெளியில் சேர் டேபிளில் போட்டு வெளியே குடியை விற்று கொண்டிருக்கிறார்கள். சர்ச் பார் என்று போட்டு வெளியில் ஒவ்வொரு மதுபானத்தினுடைய விலை என்னன்னு போர்டு வைத்திருக்கிறார்கள். அரண்டு போனேன். அதை பார்த்த உடனே இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. இயேசுவும் எப்படி போயிருப்பார் அந்த ஆலயத்துக்குன்னா, இந்த ஆலயம் என்னுடைய பிதாவினுடைய ஜப வீடு, இந்த ஆலயத்தில் துதி இருக்கும், இந்த ஆலயத்தில் ஸ்தோத்திரம் இருக்கும், இந்த ஆலயத்தில் தேவ மகிமை இருக்குன்னு உள்ளே போனால் உள்ளே உட்காந்துருக்கிறதெல்லாம் யாரு? எல்லாம் கள்ளர் உட்காந்துருக்காங்க, எல்லாம் திருடன் உட்காந்துருக்காங்க உள்ள. ஆண்டவர் சொல்றார், என் பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்களே என்று அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது. பயங்கரமாய் வேதனைப்பட்டார். உள்ள எல்லாம் காசு பண்றவன் உட்காந்துருக்கான், உள்ள வியாபாரம் பண்றவன் உட்காந்துருக்கான், ஆலயத்தையே வியாபாரம் ஆக்கிட்டான். கடவுளுடைய பெயரை சொல்லி அவன் காசு சம்பாதிக்கவும் அவன் வியாபாரம் பண்ணவும் அதை ஒரு வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டான். தேவனுடைய வேதனை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு விளக்குகிறது. வெளியே ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அந்த கூட்டம் யாருன்னா கர்த்தரை துதிக்கிறாங்க. பலத்த சத்தத்தோடு, மிகுந்த சத்தத்தோடு அவரை துதித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு போறாங்க. அப்போ வெளியில ரோட்ல இருக்கிற ஆராதனை விட எந்த ஆராதனை பெட்டரா இருக்கணும்? ஆலயம் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும். அந்த ஆராதனை இன்னும் மேலே மெருகேற்றி விட வேண்டும். ஆனால் உள்ளே போனால் ஆராதனை நடக்க வேண்டிய இடத்துல எல்லாம் திருட உட்காந்துருக்கான் உள்ள. ஆண்டு சொல்ல, என்னப்பா இது, ஜெப ஆலயம் திருடர்களின் குகையாக மாறிடுச்சே. இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளையில் வெளியில் பெரிய ஆராதனை இருக்கலாம், வாயில் துதி இருக்கலாம். ஆனால் ஆலயம் என்று சொல்கிறது புதிய ஏற்பாடு இதை பற்றி சொல்லுகுதுன்னு சொன்னால், நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, பரிசுத்தாவியின் ஆலயமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய சரீரம் யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். சில வேளையில் வெளியில் நம்ம ஆலயம் எப்படி இருக்கலாம்னா ரொம்ப சத்தம், அலங்காரம், ரொம்ப ஆரவாரம் எல்லாம் வெளியில் இருக்கலாம். ஆனால் உள்ளமோ திருடர்களுடைய குகையாக இருக்கலாம். நம்முடைய தேவன் வெளியில் இருக்கிற ஆரவாரத்தை பார்த்துட்டு, ஓஹோ நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல சத்தம் போடுறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா கூச்சல் போடுறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மயங்கி போயிட மாட்டார். எப்போ வெளியில் ஆராதிக்கிறதுலாம் இருக்கலாம், ஆலயத்தின் உள்ளே எப்படி இருக்கு கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே வருவார். உள்ளே வந்தால் வெளியில் இருந்த நிலைமைக்கு நேர் எதிரடையாக உள்ளே இருந்தது. நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்த்து விட்டு போகிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் எரேமியா புலம்பினான் சொன்னா, இந்த ஜனங்கள் தங்களுடைய உதட்டினால் என்னிடத்துல சேர்கிறாங்க, இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கு. இன்றைக்கு எருசலேமின் நிலையை பார்த்தீங்கன்னா, தெருக்கள்லாம் ஆராதனை, ஆலயத்துக்குள்ள போனாலோ கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. அங்கே திருடர்களின் குகையாக வியாபார ஸ்தலமாக இடம் மாறிவிட்டது. எவ்வளோ வேதனை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கும். இந்த வியாபாரம் பண்ணுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், இந்த திருடர்கள் யார்? ஏன் இதை கள்ளர் குகைன்னு ஆண்டவர் சொன்னார்? நான் கொஞ்சம் வேதத்தில் கள்ளர்களை பற்றி படித்தேன். அப்போ அவங்களுடைய சுபாவம் என்னன்னு படித்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ அது ரெண்டு ஒரு கான்ட்ராஸ்ட் ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. திருடனுடைய சுபாவம் என்னன்னா, நல்லா இருக்கிறது என்ன பண்ணுவான்? திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். நானோ ஜீவன் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, ஜீவனை என்ன செய்வேன்? பரிபூர்ணப்படுத்துவேன். அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? லூக்கா 10:30 வாசிக்கும் போது அங்கே கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு வழிபோக்கனை பற்றி நம்ம பார்க்குறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணமாய் போனவன் கள்ளருடைய கையில் அகப்பட்டான். அவனுடைய நிலைமையை வாசிங்க.
அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக்கொண்டு உரித்து கொண்டாங்களாம். அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஆள் நல்லா இருக்கிறானா, அவன் செத்து போனான்னு கூட கவலை இல்லாம ஈவு இரக்கம் இல்லாமல் மனிதனை நடத்துகிறவன் யாருன்னா திருடன். இன்னொரு விதமா சொன்னா அன்பில்லாதவன், மனித உயிரை நேசிக்காதவன். அவனுடைய அன்பு, அவனுடைய நேசம் அதெல்லாம் எதுனான்னு சொன்னா உயிர் இல்லை, பணம். ஒருவனை திருடுவதற்காக, ஒருவனிடத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக அவனை கொலை செய்ய கூட அவன் என்ன பண்ணுவான்னா துணிவான். அது அஞ்சவே மாட்டான். அவனுக்கு முக்கியம் உயிர் இல்லை, அவனுக்கு முக்கியம் பணம். அதான் திருடன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவாலயம் எப்படி மாறி போயிடுச்சுன்னா கள்ளர் குகையாக மாறிவிட்டது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த தேவாலயத்தில் இருக்க வேண்டிய அன்பு இல்லை, அன்பற்றவர்களாக இப்போ அது என்னவா மாறிடுச்சுன்னா வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. பணமே குறி, பணமே முக்கியம், பணம்தான் தெய்வம்னு ஆராதிக்கிறாங்க. அங்க காசு பண்ணுகிறவர்கள் தேவாலயத்தில் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. டேபிள் போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வியாபாரங்களை பண்ணி அவங்க அநியாயமான காசுகளை ஜனங்களிடத்தில் வாங்கி புறாக்களை விற்கிறதும், அதிக விலைக்கு விற்கிறதும், இந்த பணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், தேவாலயத்தின் பணத்தை தான் வாங்குவோம்னு சொல்லி அதில் காசு எக்ஸ்சேஞ்ச் வர வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை ஜனங்களிடத்துலேருந்து வசூலிக்கிற ஒரு கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க. பாண்டு சொல்ல, என்னப்பா நீனு, தேவனுடைய ஆலயம் கர்த்தரை துதிக்க வேண்டிய அன்பின் இடமா இருக்க வேண்டிய இடம் இன்றைக்கு கள்ளர் குகையா மாறிடுச்சு, அன்பற்றவனா மாறிட்டியே அப்படின்னு ஆண்டவங்க சொன்னார். அப்போ என்ன செய்தார்னா அத்தனை பேரையும் விரட்டினாராம். இந்த இடத்தை நான் சுத்திகரிக்கிறேன், இந்த இடத்தை நான் சுத்திகரிக்கிறேன், அன்பற்ற கிரியைகள் சுத்திகரிக்கிறேன், வெளியே போங்க எல்லாரும் சொல்லி துரத்தி விட்டார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கிற ஒரு இடமா மாறணும். அவர் தங்குகிற, அவர் வாசம் பண்ணுகிற, ஒரு ஜெப தூபத்தை ஏறெடுக்கிற, வெளியில எப்படி நம்ம ஆராதிக்கிறோமோ அதே போல உள்ளேயும் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். எபேசு சபை வெளியில பயங்கரமான பொறுமை, பிரயாசம் எல்லாமே வெளியில இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சபையை பற்றி சொன்னார், ஆனால் எனக்கு உன்னை பற்றி ஒரு குறை இருக்கு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா பிரயாசம், பொறுமை, சகிப்பு எல்லாமே வெளியில இருக்கு, உள்ளேயோ அன்பில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, வெளியில பயங்கர உற்சாகமான ஆராதனை, நல்ல சத்தம் போட்டு ஆராதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, பயங்கரமா இருக்கும், வெளியே சத்தம்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா உள்ளத்திலேயோ அன்பு இருக்காது, தேவனுடைய தெய்வீக சுபாவங்கள் இருக்காது, கர்த்தருக்கு அது பிரியமானது இல்லை. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை மாத்திரம் பார்த்துட்டு ஆண்டவர் மார்க் போட்டு போயிட மாட்டாரு. எப்பா என்ன மாதிரி குதிக்கிறப்பா, என்ன மாதிரி நீ ஆராதிக்கிறப்பா, நல்லா ஆராதிக்கிறியே, சத்தம் போட்டு ஆராதிக்கிறியே அப்படின்னு ஆண்டவர் திருப்தியில போயிட மாட்டாரு. மனுஷன் திருப்தி படுவான், கர்த்தரோ சத்தத்திற்கு பின்பாக நம்முடைய உள்ளத்தின் நிலையை கர்த்தர் பார்க்குறாரு. நான் ஆலயத்துக்குள்ளும் நான் வருவேன், வந்து பார்ப்பேன் இந்த ஆலயம் எப்படி இருக்கு, தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிறதா இருக்கிறதா, அன்பினால் நிறைந்ததா இருக்கிறதா, அல்லது ஆலயம் பண ஆசையினாலும் பொருளாசையினாலும் பிறர் பொருளை இச்சிக்கிற ஒரு நிலையிலேயும் வாழ்க்கையில் அருவருப்பான காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் உள்ளத்தில் வச்சுட்டு வெளியில மாத்திரம் நம்ம துதிக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அவருடைய குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்றைக்கு நடந்த அதே சுத்திகரிப்பை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பாராக. என் வாய் கர்த்தரை துதிக்கிற அதே நேரத்தில், நான் கர்த்தரை புகழுகிற அதே நேரத்தில், கர்த்தரை உயர்த்தி நான் துதிக்கிற அதே நேரத்தில் கர்த்தர் என் முகத்தை மாத்திரம் அல்ல என் உள்ளத்தை பார்க்கிறார். என் ஆலயத்தினுடைய வெளி அழகை மாத்திரம் அல்ல, வெளியில இருக்கிற சத்தத்தை மாத்திரம் அல்ல, அந்த சத்தத்தை தாண்டி நான் உள்ள பார்க்குறேன். ஆலயம் எப்படி இருக்கு, என்னுடைய பிதாவுக்கு ஏற்ற ஒரு ஜெப வீடா இது இருக்கிறதா, அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடமா இருக்கிறதா? ஆண்டவர் பியூரிஃபை பண்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாள் நம்ம சொல்வோம், ஆண்டவரே இந்த நாள் என்ன நாள், உம்மை துதிக்கிற நாள் ஐயா. இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன நாள், என்னை சுத்திகரிக்கிற நாள், என்னை பரிசுத்தப்படுத்துகிற நாள். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பண்டிகை கிறிஸ்தவர்களாக குருத்தோலை ஞாயிறுல ஆலயத்தில் இருப்பாங்க. வெளியில பக்தியான கிறிஸ்தவர்கள் நல்லாதான் இருக்கும் வெளியில தோற்றம், ஆனா உள்ளேயோ மாற்றம் இல்லை, உள்ளே தேவனுக்கு இடம் இல்லை, உள்ளே ஜெபம் இல்லை, உள்ளே துதி இல்லை, உள்ளே எல்லாம் பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, இதெல்லாம் வச்சுட்டு வெளியே சத்தம் மட்டும் பாட்டு, ஓசன்னா பாடுவோம், நல்லதான் இருக்கும் பாட்டு, கையில் குருத்தோலை எல்லாம் இருக்கும்,
உள்ளேயோ ஒண்ணுமில்லை. உள்ளே தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அத்தனையும் உள்ள இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விரட்டி அடித்து நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்றுவாராக. What is this Palm Sunday? A day of praise. It's a day of purification. சுத்திகரிக்கிற ஒரு நாள். அந்த சுத்திகரிப்பு தேவனுடைய அன்பினால் உண்டாவதாக. பண ஆசையினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, பொருளாசையினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, பிறர் பொருளை இச்சிக்கிற ஒரு வாழ்க்கையாக அல்ல, உள்ளே தெய்வீக அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. உள்ளே அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் கேட்டாரு பேதுருவை பார்த்து, இவைகள் எல்லாரிலும் நீ அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு அநேக வேளையில் தேவனை ஆராதிப்பதே, கர்த்தரை தேடுவதே எதுக்கு இப்போ காரணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, கர்த்தரை ஆராய்ச்சா நல்லா பாஸ் பண்ணலாம், கர்த்தரை ஆராய்ச்சா பிஸ்னஸ் செழிக்கும், கர்த்தரை ஆராய்த்தால் 100 மடங்கு பெருகுவாய், 1000 மடங்கு விருத்தியாவாய். அப்போ அவங்க சர்ச்சுக்கு வர்ற கணக்கே என்ன கணக்குன்னா, நம்ம பேங்க் பேலன்ஸை எப்படி ஏற்றலாம், எப்படி நாம் இன்னும் பெரிய ஆளாக மாறலாம், இன்னும் பணக்காரனா எப்படி மாறலாம். கர்த்தரை தேடுறதே எதுக்குன்னா உலக ஆஸ்திக்காக தான், உலக பொருளுக்காக தான் கர்த்தரையே தேடுறாங்க இன்னைக்கு. அப்படி கர்த்தரை தேடக்கூடாது. உலக ஆஸ்திக்காக, உலக பொருளுக்காக, புறாவுக்காக நான் தேடுறதில்ல. ஆண்டவரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். கிங் ஜார்ஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மன்னன் இங்கிலாண்டில் இருந்தார். அவர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன சாப்பலில் இங்கிலாண்டில் வாரந்தோறும் ஆராதனைக்கு வருவாராம், வந்து ஆராதிப்பாராம். அன்றைய காலையில் ஆராதனைக்கு வந்தாராம் நேரத்துக்கு, உள்ளே வந்து நுழைஞ்சா சர்ச்சை காலியாக இருக்கான், பாஸ்டர் மட்டும் இருக்கார், இவர் உள்ளே வர்றாரு, ஒரு விசுவாசி இல்லையா. கேட்டார், எங்கே நம்ம கிராமத்து ஜனங்க, நம்ம ஒரு நாட்டு ஜனங்க எங்கே போனாங்க, ஒரு சர்ச்சை காலியாக இருக்கே அப்படின்னா. அப்போ பாஸ்டர் சொன்னாரா, நான் போன வாரம் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த வாரம் ராஜா ஊருக்கு போகிறாரு வரமாட்டாருன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, யார் ராஜாவுக்கு பயப்படுறது, யார் கர்த்தரை நேசிக்கிறதுன்னு இப்போ புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னாராம். அப்போ இவ்வளோ நாள் வந்தவன் எதுக்கு வந்தான், ராஜாவுக்கு பயந்து. இப்போ ராஜா இடம் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் உட்காந்துக்கலாம், அது ராஜா வரும்போது வந்துக்கலாம். அப்போ அவன் சர்ச்சுக்கு வந்தது எது, கர்த்தருக்காக வரல, ராஜாவுக்காக வந்தான். கர்த்தரை நேசிக்கிறவன் ஒருவன் அங்கே இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, நான் ஏன் கர்த்தரை தேடுறேன், ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஏன் சத்தமிடுறேன்னு சொன்னால் யாருக்கோ பயந்து யாரோ பார்க்கணும்னு இல்லை, நான் தேவனை நேசிக்கிறேன் ஐயா, என் உள்ளம் அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறது, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நான் தொழுது கொள்ளுவேன். தேவனே, இந்த நாள் எங்கள் உள்ளத்தை சுத்திகரிக்கிற நாளாய் மாறட்டையா. எங்கள் ஆலயம் இன்றைக்கு சுத்திகரிக்கப்படுறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, இன்றைக்கு என்னுடைய ஆலயமாகிய இந்த சரீரம் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நாளுக்கு இன்றைக்கு செல்லட்டும் ஐயா. வெறும் பண்டிகை அல்ல, என்னை சுத்திகரிக்கிற ஒரு நாளாய் மாறட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கை விட்டு அகன்று போகும்படி சுத்திகரிப்பீராக. மூன்றாவது கடைசியாக இந்த நாள் என்ன நாள் என்று கேட்டிங்கன்னா, I said number 1 it is a day of praise, துதியின் நாள். number 2 it's a day of purification, ஆலயத்தை சுத்திகரிக்கிற நாள். மூன்றாவது மத்தேயு 21 அதிகாரம் 14 வசனம், Matthew 21 verse 14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். What is this day? மூணாவது, இது இட்ஸ் a day of God's power, தேவனுடைய வல்லமை வெளிப்படும் நாள். உள்ளே வருகிறவர்கள் யார்னா, இப்போ குருடர்கள் சப்பானிகள், நடக்க முடியலை அல்லது பார்க்க முடியலை. அது என்ன நிலைனா, இந்த 2 நிலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலை. ஒரு கூட்டம் பார்க்க முடியுது, நடக்க முடியாது. இன்னொரு கூட்டம் நடக்க முடியும், பார்க்க முடியாது. என்ன பரிதாபம் தெரியுமா இது? ஒரு கூட்டம் தரிசிக்க முடியும், ஆனால் சேர முடியாது. இன்னொரு கூட்டம் சேர முடியும், தரிசிக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தும் இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டமாக இந்த ஒரு கூட்டம், 2 கூட்டம் உட்காந்துருக்கு. அவங்க எத்தனை இடத்துக்கு போனாங்களோ வந்தாங்களோ தெரியல, ஆனால் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க இந்த ஆலயத்துக்கு பல முறை வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு சட்டம் வேறு இருந்தது, இப்படி சரீரத்தில் ஏதாவது ஒரு ஊனம் இருந்தால் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, வெளியிலே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. அது இந்த பரிசேயர்களே போட்ட ஒரு சட்டம்.
இதனால் வெளியவே இருப்பாங்க, போது பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, இப்படி தான் வெளியில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி அவங்களுக்கு வந்தது, உள்ளே இருக்கிற திருடர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, ஆலயம் உள்ளே சுத்தமாயிருச்சு, இப்போ இயேசு உள்ளே இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே நேராக அவர் இடத்துல வந்தாங்க. அவர் எப்படி இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது. லூக்கா 5:17 வாசிங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்போ ஒரு பிணியாளி குணமாக வேண்டுமானால், if there is a sick person and he wants to be healed, அதுக்கு தேவை என்னன்னு சொன்னா, the requirement என்னன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். அன்றைய காலையில், குருத்தோலையின் காலையில் பிணியாளிகளை குணமாக்கும்படி தேவனுடைய வல்லமை அப்படியே அங்கே விளங்கினது. கர்த்தருடைய வல்லமை இறங்கின உடனே நான் நினைக்கிறேன், பிணியாளிகளாக இருந்த குருடனும் சரி முடவனும் சரி குணம் பெற்றவனாய் மாறினான். நான் சொன்னேன் பாருங்க, முடவனுக்கு பார்க்க முடியும், சேர முடியாது. குருடனுக்கு சேர முடியும், பார்க்க முடியாது. இந்த 2 பிரச்சனையில் இருக்கிறவன் இயேசுவால் தொடப்பட்ட பொழுது அவன் வாழ்க்கையே மாறினது. அவனால் பார்க்கவும் முடியும், அவனால் சேரவும் முடியும். எல்லா தடைகளும் விலகினது. அதற்கு தேவை தேவனுடைய வல்லமை. அந்த நாள் என்ன நாள்னா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற நாள். நம்ம பொதுவாக குருத்தோலை ஞாயிறுனா உடனே நம்ம கண்ணில் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு குருத்தோலை எடுத்துட்டு ஒசன்னா பாடினாங்க. இல்லை, அதோடு அந்த நாள் முடியலை. துதியோடு ஆரம்பித்தது. 2வது ஆலயத்தின் சுத்திகரிப்பு நடந்தது. சுத்திகரிப்பு நடந்த உடனே தேவனுடைய அற்புதம் விளங்கினது. வல்லமை புறப்பட்டு வந்தது. என்னென்ன குறைவுகளோடு ஜனங்கள் இருந்தார்களோ அத்தனை குறைவுகளும் நீங்கி சுகம் பெற்று ஜனம் கர்த்தருக்குள்ளே மகிழ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் என்ன நாள்? கர்த்தரை துதிக்கிற நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கிற நாள். இந்த நாள் என்ன நாள்? 2வது, இந்த நாள் தேவன் நம்மை சுத்திகரிக்கிற நாள். இன்றைக்கு என்னை சுத்தம் பண்ண ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் எடுத்துரும் ஐயா. உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்யும்படி, உம்மை நான் மகிமைப்படுத்தும்படி என் உள்ளமாகிய ஆலயத்தை இன்றைக்கு சுத்திகரி ஆண்டவரே. 3வது துதி, சுத்திகரிப்பு. 3வது எங்கே கொண்டு போகிறதுனா, கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல் இறங்கி வரும். எல்லா தடைகள் விலகி போய், எல்லா பிரச்சனைகளும் அகன்று போய், நடக்க முடியாதவைகள் நடக்கிறது, பார்க்க முடியாதவைகள் பார்க்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்போது விடுதலை உண்டாகிறது, மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் இறங்கி வர ஆயத்தமாயிருக்கிறது. இந்த நாள் கர்த்தருடைய விடுதலையின் நாள், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிற நாள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல் இறங்கி வரப்போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? இந்த குருடனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் யாரும் எந்த குருடனுடைய கண்களையும் திறந்ததே இல்லை என்று சொல்லி இயேசுவின் அற்புதத்தை பார்த்து சொன்னாங்க. இந்த குருடர்களும் சப்பானிகளும் பொதுவாகவே வேதத்தில் எழுதப்படும் போது எப்படி இருக்கிறவங்களா இருக்காங்கன்னா, பிறந்தது முதல் அவங்க குருடர்களாக இருந்திருக்காங்க, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் முடவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். எந்த காலத்திலையுமே நமக்கு அந்த ஒரு மாற்றம் வந்ததில்லை, எந்த மனுஷனாலேயும் மாற்றம் கொண்டு வர முடியாது. அந்த நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது எல்லா கட்டுகளையும் தேவன் அறுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருமே சுகமாக்க முடியாததாக இருக்கலாம், யாருமே விடுவிக்க முடியாததாக இருக்கலாம். பிறந்தது முதல் அப்படியே தான் இருக்கு, வருஷ கணக்காக அப்படி இருக்கு. ஆனால் கர்த்தர் இறங்கும் பொழுது, அவருடைய வல்லமை இறங்கும் போது காரியங்களை தேவன் மாறும்படி தேவன் உதவி செய்வார். சொஸ்தமாக்க அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இன்றைய கால் நம்ம மேல் இறங்குவதாக. தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கு வித்தியாசமாய் நம்ம மேல் இறங்குவதாக. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும்படி, மனுஷனை பார்க்காமல், தங்களையே பார்த்து கொண்டிருக்காமல் தேவனை மகிமைப்படுத்த துவங்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுதை குட்டியிலே இருந்து துதியை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வருகிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்.
உள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் விலக்குகிறார். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை, விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்கள் அனுபவிக்கும்படி அவருடைய அற்புதம் செய்யும் கரத்தை தேவன் ஆலயத்திலே நீட்டுகிறார். இன்றைய காலை என்ன நாள்? இந்த நாள் என்ன நாள்? ஹல்லேலூயா. வெறுமனே ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பாம் சண்டே, ஏதோ வழக்கம் போல வருஷந்தோறும் வந்து செல்லுகிற ஒரு குருத்தோலை ஞாயிறு அல்ல. இந்த நாள் கர்த்தரை துதிக்கிற நாள். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் கர்த்தரை துதிக்க போறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன்? நான் சொல்லுவேன், 3 காரியங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைக்க போறேன். யாருக்கோ செய்தல, எனக்கு கர்த்தர் தனிப்பட்ட விதமாய் செய்த நன்மைகளை பர்சனலா நான் யோசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. என் முழு உள்ளத்தோடு கர்த்தரை நான் தொழுது கொள்ள போறேன். மற்றவர்களை பார்த்து நான் பயப்பட போறதில்ல, வெட்கப்பட போகிறதில்ல, மற்றவர்களுடைய வார்த்தையை கண்டு நான் அஞ்ச போகிறதில்ல. தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். கர்த்தருக்கு உரிய துதியை, ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். எத்தனை பேர் துதிக்கிறவங்க இந்த காலில் வந்திருக்கிறீங்க? நல்ல வாயை திறந்து விடுதலையா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். Come on, release yourself and worship Jesus this morning. ஓ ரபா கபால ரபா ஷந்தல ரபதுல பௌரியா. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் உயிர் தெழுந்த தேவன், வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன், சகலவற்றையும் வென்ற தேவன், எல்லாவற்றின் மேல் ஜெயம் எடுத்தவர். ஓ ரபா கபால ரபா ஷந்தல ரபதுல பௌரியா. We worship you, Lord. We worship you. We worship you. ஓசன்னா, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். இரக்கத்தில் பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். கிருபையில் பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம். தயவில் பெரியவரை உம்மை ஆராதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக. வாயை திறந்து கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருக்கும்படி கர்த்தர் மரித்து போகவில்லை, மரித்து போகவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். Open your mouth and lift your voice and worship him. Worship him. Hallelujah. Hallelujah. I worship your wonderful name, Lord. I worship your wonderful name. You are worthy. You are worthy. You are worthy. நீர் பாத்திரர் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரம் மகிமை ஆராதனை உமக்கே, உமக்கே, உமக்கே. நான் மற்றவர்களை பார்க்கும்படி வரவில்லை, என்னை நான் பார்க்கும்படி வரவில்லை, என்னை பற்றி சிந்திக்க வரவில்லை. தேவனை துதிக்க வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை துதிக்க வந்திருக்கிறேன். அவரே துதிக்கு பாத்திரர், அவரே கனத்திற்கு பாத்திரர், அவரே ஆராதனைக்குரியவர், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கு உரியவர். கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா கட்டுகளை அறுத்து போடும்படி, எல்லா வியாதிகளை சுகமாக்கும்படி, எல்லா சாபங்களை முற்றிலும் நீக்கும்படி தேவனுடைய வல்லமை இங்கே இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய பலமான அக்கினி இங்கே இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. முதல் வரிசை துவங்கி கடைசி வரிசை மட்டும் வெளியிலே இருக்கிறவர்கள், மேலே இருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை இன்டர்நெட் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. பிசாசின் கட்டுகள் அறுந்து போகிறது, எல்லா கட்டுகள் அறுந்து போகிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ். பிறந்தது முதல் நீ படுகிற வேதனை இன்றைக்கு ஒழிகிறது. தேவன் அதை தொடுகிறார், தேவன் தொடுகிறார். மனுஷனால் முடியாது என்று சொன்னதை தேவன் முடிய பண்ணுகிறார். அது எந்த பகுதியாக இருக்கலாம். தேவனை துதிக்க ஆரம்பி, தேவனை துதிக்க ஆரம்பி. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உயர்த்தப்படுவாராக, உயர்த்தப்படுவாராக. எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்துல நண்பர்களை பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்தி 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 உம்மை உயர்த்துகிறேன், 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 உயர்த்துகிறேன். Open your mouth and worship him with freedom. தைரியமாய் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Oh, we thank you. Thank you, thank you, thank you, thank you, thank you, Lord. Your glory is here. உம்முடைய மகிமை இங்கே இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கரம் உம்முடைய ஜனங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. உம்முடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. Oh, thank you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.